ஃப்ளைட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி போயிட்டே இருக்கும் போதுல நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ஒரு கண்டென்ட் எனக்கு மாட்டுச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி அர்ப்பணிக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த கண்டென்ட் நான் பிடிக்கும்னு நம்புறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையோட அப்பவே இருந்திருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எப்பவுமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல சத்துணவு திட்டமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ஆக்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இல்ல நம்ம ஊர் சிஎம்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட தான் யோசிச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் இப்போ நான் பேச போற விஷயம் ஒரு பிளைட் சம்பந்தப்பட்ட விஷயம். பட் 1948 நம்ம ஊரு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்கிராப்டே வச்சிருக்காங்க அந்த காலத்துல. சோ இத பத்தி தான் டீடைலா ஹிஸ்டரி நான் பார்க்கும் போதுல இந்த பர்டிகுலர் ஏர்கிராப்டோட கம்பெனி, அது அப்ப வாங்கின சிஎம் எந்த பர்பஸ்க்காக வாங்கினாங்க, அது மட்டும் இல்லாம இதை டிரைவ் பண்ணிட்டு வந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு நினைக்கும் போதுல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு வீடியோக்கு அப்படின்னும் போது உண்மையாலுமே ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல நிறைய விஷயம் இருக்கு. நிறைய வீடியோ நான் தனியாவும் கண்டென்ட்டா எடுத்து பேசலாம்னு இருக்கேன். பட் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்கிராப்ட் 1948 நம்ம சென்னையில முன்னாடி மெட்ராஸா இருந்த ஊர்ல இருந்திருக்கு. சோ அதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் நியூஸ், நம்ம ஒரு நியூஸ், உலகளாவிய நியூஸ், எந்த நியூஸா இருந்தாலும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 1947 ஆகஸ்ட் 15 அபிஷியலா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு என்ன நடந்ததுன்னா, அந்தந்த இடத்துல சோசியல் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் ஸ்டேட் அவுட் பிரேக்ஸ், ஏன் கண்ட்ரி அவுட் பிரேக்ஸே நடந்தது. பாகிஸ்தான் இந்தியாவை பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கம்யூனல் கிளாஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. இந்த சைட்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சைட்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாத்திட்டு இருந்தாங்க. இந்தியா இஸ் a செகுலர் கண்ட்ரி அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நகர்ந்தாங்க. இன்ஃபேக்ட் பார்ட்டிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியாவுக்குள்ள நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்தது. அப்போ நடந்த ஒரு விஷயம் தான் இது. சோ 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான விஷயம் நம்ம சென்னையில, அது ஒரு பயங்கரமான விஷயம் சொல்றதை விட ஒரு பெருமையான விஷயம். எந்த ஒரு சிஎம்மும் அப்போ வந்து என்ன நடக்கும், அடுத்தது வந்து இப்பதான் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி அடுத்த ஸ்டேட் இருக்கும், இல்ல சென்ட்ரல் இருக்கும், இல்ல வந்து இந்த கண்ட்ரி இருக்கும், என்னென்ன மாதிரி ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க, என்னென்ன மாதிரி பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க, இல்ல ஃபுட் ஷார்டேஜ் வருமா, இல்ல கிரெயின் ஷார்டேஜ் வருமா அப்படின்னு இருந்த நிலைமையில நம்ம ஊர்ல நம்மள ஆண்ட ஒரு சிஎம் முற்போக்கு சிந்தனையா யோசிச்சிருக்காருன்ற போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. சோ இவரை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி, இவர் யாரு, இவர் வந்து நமக்காக என்ன பண்ணாரு அப்படின்ற டீப் அனாலிசிஸ்ல கண்டிப்பா நான் ஒரு வீடியோ பேசணும் அப்படின்றது என்னோட ஆசை. சோ அதை பத்தியும் நான் நம்ம சேனல்ல நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். சோ அந்த சிஎம் 23 மார்ச் 1947 இருந்து ஏப்ரல் 6 1949 இந்த 3 வருஷம் பீரியட்ல இது ஒரு முக்கியமான பீரியடுங்க. என்னன்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சி ஒரு தனி ஸ்டேட் இல்ல பார்ட்டிஷன் நம்ம கிட்ட கிடைக்கும் போது அப்படி அதை எப்படி ஆண்டு நம்மள வந்து ப்ரூவ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உருவாகும், ஒரு சின்ன சின்ன கேங் உருவாகும், அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இல்ல ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வரும், சோசியல் ப்ராப்ளம்ஸ் வரும். இது எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு டைம் இருக்கு தெரியுமா. அந்த டைம்ல இன்ஃபேக்ட் இந்த உலகமே பார்க்காத ஒரு பீரியட், ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு 300-400 வருஷம் கழிச்சு சுதந்திரம் கிடைக்குது. அந்த சுதந்திரம் கிடைக்கிற டைம்ல ஒரு சிஎம் இருக்காரு, அதுவும் தமிழ்நாட்டுக்கு இருக்காரு அப்படின்னும் போது அவர் எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா இருந்திருப்பாரு அப்படின்னு பாருங்க. எஸ், நான் யார பத்தியும் பெருசா இவ்வளவு நேரம் பில்டப் கொடுக்கலங்க. ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட பல்நோக்கு மருத்துவமனை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஓமந்தூரார் அரசினர் தோட்டம்னு வந்து பேசப்பட்டு செக்ரட்டேரியட் கட்டப்பட்டு, செக்ரட்டேரியட் வந்து இப்போ வந்து பல்நோக்கு மருத்துவமனையா மாற்றப்பட்டிருக்கு. அந்த பெயர் கொண்டவர் தான். சோ அவரை பத்தி தான் ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் மேன். அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு. நான் ஃபிளைட்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இவ்வளவு வந்து சுத்தி வளைச்சு போறதுக்கான காரணம், இந்த ஃபிளைட்டோட பின்னணி இவர் வந்து அந்த டைம்ல வாங்கி இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஒரு தருணம் தான். ஸோ அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட், தலித் இல்ல பேக்வர்ட் கிளாஸ்லாம் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காரு 1947. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அட்வைசரி போர்ட் ஃபார் எஜுகேஷன்,
இது ஈஸியான விஷயம் கிடையாது. 1947 நான் சொல்றேன், அப்பவே வந்து இதை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டே தனியா ஃபார்ம் பண்ணி இந்த பிளைட்டை வந்து யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, டி ஹாவில்லாட் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட 1948 வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் மட்டும் கொடுத்துறேன். என்னன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 544 பிளைட்ஸ் தயாரிச்சிருக்காங்க வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேன். 1946 இருந்து 67 வரைக்கும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஜெனரேஷனையே ரீபில்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஏர்கிராஃப்ட்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பெனி. இனிஷியலா கென்யால ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்தது வந்து யூகே பேஸ்டு கம்பெனியா அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து கண்டினியூ பண்ணிருக்காங்க. இந்த 1946 இருந்து 67க்குள்ள 544 பிளைட் தயாரிச்சிருக்காங்க. இதுல அதிகபட்சமா 70 பிளைட் வந்து அர்ஜென்டினா வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு வார் நடக்கும் போதும் அதுக்கு முந்தின விஷயங்கள் நடக்கும் போதும் நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக இவங்க கிட்ட இருந்து பிளைட்ஸ் வாங்கியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளைட்ஸ் அப்படின்னா அது வரைக்கும் இன்ஜின் ஃபெயிலியர், சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இவங்க பர்டிகுலரா பிளைட் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்தந்த ரெக்டிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்து பேசஞ்சர்ஸ் பிளைட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன இன்ஜின் ஃபெயிலியர்ஸை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் வந்து ஈஸியா அட்டாச் பண்ணி எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து புது விஷயம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த பிளைட் சிஸ்டத்துல. ஸோ இவங்க வந்து ஷார்ட் ஸ்பேனா இருந்தாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஜெர்மனி, யூகே இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல பிரைவேட் ஓனர்ஸ் இந்த பிளைட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளைட் எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஜிஸ்டிக் சப்போர்ட், கவர்மெண்ட் பர்பஸ், அதுக்கப்புறம் கிரெயின்ஸ் வந்து கேரி பண்றதுக்கு. இந்த பிளைட்ஸ் வாங்குற டைம்ல வந்து நிறைய கிரெயின் ஷார்டேஜ், அதாவது தானியங்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்தியா ஃபுல்லா. ஸோ பிளைட்ஸ்ல இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போறதுக்கு, அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரதுக்கு, அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ எம்பிஸ் மட்டும் டிராவல் பண்றதுக்கு இந்த பிளைட்ஸை அவர் அப்ப வாங்கல. ஸோ ஒரு தொலைநோக்கு பார்வையா பிளைட்ஸ் ஒரு ஈஸி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அது சீக்கிரமா நம்ம வந்து ஏதாவது தேவைப்படுற விஷயத்தை எடுத்துட்டு போலாம், நம்ம பயணிக்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனையோட ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. ஸோ இதை எப்படி நான் வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பா ஒரு நெகிழ்ச்சியா தான் பார்க்கணும். அடுத்தது இந்த பிளைட் வந்து நான் சொன்ன மாதிரி யூகேல இருந்து வரணும், லண்டன்ல இருந்து இந்த பிளைட் வரணும். ஸோ அவங்க பிளைட்டை வித்துட்டாங்கன்னா அப்பெல்லாம் அந்த பர்பஸ் வந்து ரொம்ப பெருசு, நீங்க அங்க வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு வருது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ பைலட்ஸ், அந்த பைலட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரம், அவங்களோட வைஃப் உஷா சுந்தரம். இவங்களை பத்தியும் நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன், கண்டிப்பா இவங்களை பத்தியும் நான் போடணும். ஏன்னா இவங்க நாட்டுக்காக பண்ணதும் நிறைய விஷயங்கள். சுந்தரம் அவர்கள் வந்து ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்குல்ல, அதை ஃபவுண்ட் பண்ணவர். அவரோட ஒய்ஃப் வந்து உஷா சுந்தரம், அவருக்கு லைஃப் டைம் ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஸோ சுந்தரம் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 35+ இயர்ஸ் வந்து ஒரு சின்ன ரிப்பேர்ல ப்ராப்ளம் கூட இல்லாம ஃபிளைட்ஸை ரன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து இந்த டைம்ல கேட்கும்போது உண்மையாலுமே பெருமையா இருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, அப்போ நான் சொல்றது 1948ல 27 ஹவர்ஸ்ல லண்டன்ல இருந்து சென்னை வந்திருக்காங்க. இட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல. சுந்தரம் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் உஷா சுந்தரம் பண்ண இந்த ஒரு ரெக்கார்ட், ஃப்ளை பண்ணி வந்த ரெக்கார்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபிளைட் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் லைக் தட் பார்க்கும்போது இது பின்னாடி இருக்க ரெக்கார்ட்ஸ், இது வாங்கினவங்களோட ஹிஸ்டரி, இதை எதுக்காக வாங்கினாங்க, ஒரு முற்போக்கு சிந்தனைக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப திகைப்பா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஃபிளைட் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபிளைட் ரொம்ப ரொம்ப சேஃப்டியா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் பெங்களூர் மியூசியம்ல சேஃபா வச்சிருக்காங்க. யாராவது போனீங்க அப்படின்னா பெங்களூர்ல இந்த ஃபிளைட்டை பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததா மறக்காம ஃபார் ரெகுலர் வீடியோஸ் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய், see you. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பபாய்.